இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தில் காக்காமல் போனால் கூட இருதயம் சீர்கெட்டு போகும். அல்லேலூயா. ஆகையினால எந்த விதத்தில் எல்லாம் இருதயத்தை காக்க முடியுமோ எல்லா விதத்திலையும், ஒரு வீடு இருக்கிறது, 4 வெளி கதவுகள் இருக்கிறது என்று சொன்னால் 4 கதவுகளையும் பூட்ட வேண்டும். அல்லேலூயா. 3 கதவுகளை பூட்டி ஒரு கதவை திறந்து வைத்தால் திருடன் அது வழியா உள்ளே வந்து விடுவான். அதுபோல் இந்த இருதயத்திலும் இருக்கிற, இருதயத்துக்கு எத்தனை வாசல்னு சொல்ல முடியாது, அவ்வளவு சிந்தனை நிறைந்தது தான் இருதயம். அல்லேலூயா. இருதயம் நமக்கு மறைவாக இருக்கிறது. ஒருவேளை அந்த இதயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஏதோ நம்முடைய சரீரத்தில் இந்த பிளட்டு சர்க்குலேஷன் பண்ணும்படியாக பம்பு பண்ணக்கூடிய ஒரு மிஷன் அப்படின்னு மட்டும் நினச்சி நம்ம விட்டுடலாம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நம்முடைய சாமர்த்தியம் எல்லாம் மூளையில் தான் இருக்கிறது, நான் நல்ல மூளை பெருத்தவன், அறிவு பெருத்தவன், ஆகியனாலாம் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறதான ஒரு ஆத்மா, அதுபோல் ஒரு இருதயம் தெரியாமல் இருக்கிறது. எங்கே இருக்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது. அது என்ன செய்கிறது என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. இந்த இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமானது. இந்த இருதயத்தில் மேக்சிமம் 2 பேர் தங்க வாஞ்சிப்பார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த இருதயத்திலே நம்முடைய ஆண்டவர் இருப்பாராகில் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீதியின் பாதையிலே நம்ம வாழலாம், பரிசுத்தமாய் வாழலாம், பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. இன்னொருவன் முயற்சிப்பான், அதே இடத்துல ஒரு பிசாசு சத்ருவானவன் உள்ளே பிரவேசிக்க, அதிலே தங்க அவனும் வாஞ்சிப்பான். அவன் உள்ளே வந்துட்டான என்ன செய்வான்னா, ஏதேனில் எப்படி ஏவாளை ஏமாற்றினானோ அதுபோல் உலக பிரகாரமான சிற்றின்பங்களை, ஆசை வார்த்தைகளை காட்டி, ஆசையான காரியத்தை காட்டி பாவத்துக்கு நேராக நம்மை தள்ளும். அவன் எங்கே குடியிருப்பானார்கள், அந்த இதயத்திலே பிசாசு குடியிருப்பானான். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டி நம்மளை வஞ்சித்து விடுவான். அல்லேலூயா. ஆனபடினாலே நாம் எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நம்ம பாவம் செய்வதாக இருந்தாலும், நன்மை செய்வதாக இருந்தாலும், தீமை செய்வதாக இருந்தாலும், அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இதயம்தான். அந்த இதயத்தை அது மறைந்திருந்து தான் அந்த காரியத்தை செய்கிறது. நான் நடக்கக்கூடாத இடத்துல நடக்கிறோம் என்று சொன்னாலும், ஒருவேளை நம்முடைய மூளை தான் அதை கட்டளையிட்டாலும், நம்முடைய கால்கள் தான் நடந்து சென்றாலும், உள்ளே இருந்து இயக்கிறது இதயம்தான். நீ இந்த இடத்துக்கு போ, இந்த காரியத்தை செய், அந்த காரியத்தை செய், அதை லட்சத்தை வாங்கு, இந்த பாவத்தை செய், அது உனக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுகிறதான ஒரு இடம். அல்லேலூயா. பிசாசு உள்ளே இருப்பானாகில் அந்த இதயம் நம்மளை ஏமாற்றிவிட. சில நேரத்தில் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? நீங்கள் தற்கொலை பண்ணி சாவு, இதுக்கு மேலே நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இல்லைன்னா இவனை கொலை பண்ணு, அவன் உனக்கு எதிராக வந்துடுவான். இப்படிப்பட்ட தீய எண்ணங்களை எல்லாம் கொண்டு வருகிறவன் பொல்லாத சாத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்டவனுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகனே மகளே, கெட்டுப்போன ஒரு இருதயத்தை, உன் இருதயம் கெட்டுப்போச்சு, அந்த கெட்டுப்போன இருதயத்தை எனக்கு தாராயோ. நம்மகிட்ட வேறு ஒன்றுமே கேட்கல, அவர் பணம் காசெல்லாம் கேட்கல, வேறு எதுவுமே கேட்கல, அவருக்கு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அந்த கெட்டுப்போன இருதயத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த இருதயத்திலே வாசம் பண்ணுவாராகில் எந்த விதமான துஷ்ட பிசாசுகள் உள்ள நுழையாது வேத வசனத்தின்படி நீதியாக வாழலாம். கர்த்தர் நமக்கு நல்லதான காரியத்தை நமக்கு போதித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றிற்கு காரியமே இந்த இதயம். ஒருவேளை ஏதேனில் நம்ம கண் சாசு சொல்கிறான், நீ பாரு, பழத்தை பாரு, எப்படி இருக்கு பாரு, அதை பறிச்சு சாப்பிடு, நீ தூதர்களை போல் ஆகிடலாம் அப்படின்லாம் சாசு சொன்னான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? இதை நீ சாப்பிடக்கூடாது, இதை நீ பார்க்கக்கூடாது, இதை நீ தொடக்கூடாது, இதை புசிக்கிறதுனால நீ சாகவே
சாவாய். பிசாசு சொல்ல இந்த புசிக்கிறதுனால தான் உன் கண்கள் திறக்கப்படும், நீயும் தேவதூரில் போல ஆகலாம். இப்போ ரெண்டையும் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அந்த பழத்தை பார்த்தது கண்கள் தான் அது இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது, அழகாக இருக்கிறது, ருசிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சிந்திக்க வைக்கிறது இருதயம். அல்லேலூயா. இருதயம். பாவம் கண்தான் முதல்ல கேமரா மாதிரி அதை பிடிச்சி கொடுத்தாலும் அதை உள்ளே வாங்குகிறது இதயத்துக்குள்ளே தான் போகும். இதயத்துக்குள்ளே போகும்போது இதயம் சொல்லும் மூளைக்கிட்ட, நீ பறிச்சிக்கோ, நீ சாப்பிட்டுக்கோ. அப்புறம் தான் மூளை அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது. அப்போது மறைந்திருந்து வேலை செய்கிறது இந்த இதயம். அது நற்கிரியை ஆனாலும் சரி, துர்க்கிரியை ஆனாலும் சரி, உள்ளே இருக்கிறான இதயம். பேசுகிறதும் அப்படி தான், கேட்கிறது அப்படி. காது மூலம் கேட்டு அது கரெக்டு தான். இந்த கோல் மூட்டுவாங்க பாருங்கள், இல்லாத பொருளாத வார்த்தைகள் சொல்லுவாங்க, அல்லனா சுவிசேஷத்தை புரட்டி உபதேசிப்பாங்க, நல்ல ஸ்டைலாக டேஸ்ட்டாக என்ன செய்வாங்க, பிரசங்கிப்பார்கள். அதை காதால் கேட்டு இருதயத்துக்குள்ளால் கொண்டு போகும்போது அந்த இருதயம் ஆமாம் அது நல்லா தான் இருக்குது, சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மூளைக்கு சொல்லி கொடுத்துரும். மூளை அதன்படியாக என்ன செய்யும், செயல்பட ஒவ்வொரு அவயங்களுக்கும் சொல்லும், அதை அப்படியே செய்திருவாங்க. அல்லேலூயா. இப்படியாக நன்மையான காரியமானாலும் சரி, தீமையான காரியமானாலும் சரி, அது உள்வாங்குகிறது. அது நம்முடைய கைகால் செய்கிற பாவமோ நற்கிரிகளோ, நம்முடைய காது கேட்கிறதான நற்செய்திகளோ துர்ச்செய்திகளோ, நம்முடைய வாய்கள் பேசுகிறார் என்னென்ன இன்னொரு பேசுகிறதான அது நல்ல வார்த்தைகளோ தீய வார்த்தைகளோ, நம்முடைய கண்கள் பார்க்கிற நல்ல பார்வைகளோ கெட்ட பார்வைகளோ, எதுவாக இருந்தாலும் எல்லாமே இந்த இருதயத்துக்குள்ளால போய் அந்த இருதயம் என்ன சொல்கிறதோ அதுதான் நம்முடைய சரீரத்தோட மற்ற அவயவங்கள் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இருதயமானது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதனிடத்து என்ன வருமா, ஜீவ ஊற்று புறப்படுமாம். அப்போ ஒரு மனிதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லா காவலோடும் தன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜீவ ஊற்று அப்படின்னு சொன்னால் என்ன? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே பாருங்க, ஞானவான்களுடைய போதகம் அது ஜீவ ஊற்றாய் இருக்கிறது, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம், ஞானவான்களுடைய உபதேசத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், அந்த போதகத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், அதாவது ஞானவான் வேத வசனத்தை விட்டு போதிக்க மாட்டான், வேத வசனத்தையே உங்களுக்கு போதிப்பான். அல்லேலூயா. அதை நீங்கள் கேட்பீர்களானால் வரப்போகிறான மரண கண்ணிகளுக்கு நம்ம தப்பி வைத்து கொள்ளலாம். இந்த பூமியில் இருக்கிற மரணக்கண்ணி ஆனாலும் சரி, பாதாளத்துக்கு போகிற மரணக்கண்ணி ஆனாலும் சரி, அந்த மரணக்கண்ணிக்கு தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ ஞானவான் போதிக்கிற போதனை இந்த வேத வசனம் தான், கர்த்தருடைய வார்த்தை தான், அது போக வேறு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஜீவ ஊற்று என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை, இந்த வேத வசனங்கள், இந்த வேத வசனங்களை நம்ம உட்கொள்ளும் போது, இந்த வேத வசனத்தின் மூலமாக நம் இருதயத்தை நாம் காத்து கொள்ளும் போது அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருடைய காயத்தை ஆற்றும், பிறரை மனம் திரும்ப செய்யும், பிறருடைய பாவத்தை உணர்த்தும், பிறரை பரிசுத்தமாய் வாழும்படியான எல்லா காரியத்தையும் செய்யும். அதான் அந்த வேத வசனம். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்வானாகில் அந்த இருதயத்திலிருந்து புறப்படுற வேத வார்த்தைகள் தான் புறப்படும். நம்ம யார்கிட்ட என்ன பேசினாலும் வேத வசனத்திற்கு உட்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுவோம். அதுபோல் இன்னொரு நம்மக்கிட்ட பேசினாலும் வேத வசனத்துக்கு உட்பட்ட கருத்துக்களை மட்டுமே நம்ம கேட்போம். வேறு மோசமான காரியங்களை இன்னொரு ஆலோசனை சொன்னாலும் அதை நம்ம கேட்காமல் தள்ளிவிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது வேத வசனத்தின் மூலமாய் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் சபை நடுவிலே போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னால் ஜீவ ஊற்று புறப்படும். வார்த்தைகள், வசனங்கள் நம்முடைய வாயிலிருந்து பிறருடைய காயத்தை ஆற்றுமே தவிர பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராது. அல்லேலூயா. நம்ம பேசும்போது எத்தனை பேர் இருதயம் கடினப்படுகிறது, எத்தனை பேர் முகநாடி வேறுபடுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை நாம் சரியாய் காத்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அதுபோல் ஒரு சிலர் வேறு விதமான காரியங்கள் நம்முடைய பேசினாலும் நம்முடைய இருதயத்தை நாம் வேத வசனத்து மூலம் காத்துக்கொள்ள வேண்டியவில்லை என்று சொன்னால், ஏதேனில் எப்படி சாத்தான் சொன்னது சரி என்று ஏவாள் ஏமாந்து போனாலோ அதுபோல நம்மவர்களும் பிறருடைய வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்டதான காரியத்தில் விழுந்து விடாதபடிக்கு
ஞானவான்களுடைய போதகத்தை நம்ம கேட்க வேண்டும். அவன் வாயிலிருந்தால் ஜீவ ஊற்று புறப்படும். அப்படிப்பட்டவர்களாம் வேத வசனத்தின் அதுக்கு உட்பட்டு நம்மளுக்கு பேசுவார்கள், பிரசங்கிப்பார்கள், நல்ல ஆலோசனையை சொல்வார்கள். அல்லேலூயா. இந்த இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பார்ப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அந்த கொஸ்டின் மார்க்கை பார்த்தாலே நம்ம யாருக்குமே சரியாக தெரிய மாட்டேங்கிறது. சரியாக கண்டுபிடிக்கிறவர் சிலர் தான். அல்லேலூயா. யாரெல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறாளோ அவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். மற்றவங்க புரிஞ்சுக்கிட வேண்டாம். ஏன்னா அதே மறைவாக தான் இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இருதயமானது இந்த இருதயத்தை தான் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இருதயத்துக்குள்ளே இருந்தால் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஆனால் அந்த எரேமியா சொல்லும்போது சொல்கிறார், இந்த இருதயமானது மகா கேடுள்ளதாக இருக்கிறார், திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதமாக இருக்கிறது. ஸ்க்ரூ ஏற்றி விட்டுருவாங்க. ஒருவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னாலும் சரி, பிரசங்கித்தாலும் சரி, அந்த இருதயத்தை காத்து கொள்ளாதவர், தேவ வசனத்துக்கு மாறாக நடக்கிறவர்கள் ஸ்க்ரூ ஏற்றி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது திருக்கி ஏற்றிடும். அது நமக்கு சரி போல தெரியும். அல்லேலூயா. ஒரு ஆணியை பாருங்கள், சும்மா அடிச்சுட்டா பிடிங்கி எடுத்துட்டான். ஸ்க்ரூ ஆணி இருக்குது பாருங்கள், அதை திருக்கி ஏற்றுனா அப்படி உருவனா என்ன செய்யாது, வராது. ரிவேல்ஸில் கரைக்கி திருக்கணும், திரும்பவும் திருக்கினா தான் வெளியே வரும். அல்லேலூயா. அதுபோல் சில உபதேசங்கள் அப்படி திருக்கி ஏற்றி வச்சிருவாங்க. இந்த இருதயத்துக்குள்ளால் திருங்கி இருக்கும். அது மகா கேடுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புளிய மரத்தை குறித்து நமக்கு தெரியும். அது திருக்கில்லாத புளிய மரம்னா கோடரியை போட்டு வெட்டின உடனே ரெண்டாக என்ன செய்யும், சரியாக நேர்கோடாக அங்கே கீறி பிளந்து என்ன செய்யும், பீஸாகி வரும். திருக்குள்ள அந்த புளிய மரத்தை எத்தனை தான் வெட்டினாலும் அதை கட் பண்ணி எடுக்கிற ரொம்ப கஷ்டமான காரியம். அது மாதிரி முன்னால் கள்ளிங்கிறதான ஒரு மரம் இருந்தது. கள்ளி செடி, கள்ளி மரம், வேலிகளில் வச்சுருந்தாங்க. கள்ளி முள் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். அதுலேயும் 2 வகை இருக்கிறது. அது திருக்குள்ள கள்ளி உண்டு. அதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கடின இருதயத்துக்கு அது ஒப்பிடலாம். கடின இருதயம் எவ்வளோதான் சொன்னாலும் அந்த இருதயம் சீர்பட்டு வர்றது கடினத்தன்மை உள்ளதாக இருக்கும். இதுதான் அந்த திருக்கு. எரேமியா சொல்லும்போது அந்த இருதயத்தை அது எப்படி சொன்னால், திருக்குள்ளதாக இருக்கிறது, மகா கேடுள்ளதாக இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களுக்கும் பலனளிக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறோம், உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாக இருக்கிறேன். அப்போ ஒவ்வொருடைய திருக்குள்ள இருதயத்தை, அந்த திருக்குள்ள இருதயத்தை வைத்திருக்கிறவர்களே புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனக்குள்ளால கடின இருதயம் இருக்கிறது, எனக்குள்ளால திருக்குள்ள இருதயம் இருக்கிறது என்று சொல்லி அவர்களே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்க மற்றவங்க கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு மறவாய் இருப்பது ஒன்றுமில்லை, அவர்தான் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. அப்படின்னா அந்த உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறவர் கர்த்தர். மனிதனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறார். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதான அவசியம் இல்லை. ஆண்டவரே நான் உத்தமன் பரிசுத்தம் நம்ம சொல்ல வேண்டியதான அவசியம் இல்லை. நாம் செய்கிற எல்லா கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக என்ன தெரியுமா? எதற்காக என்று சொன்னால், அவருடைய வருகையிலே அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாக, அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இந்த மகா கேடுள்ள இந்த திருக்குள்ள இருதயத்தையும் கர்த்தர் அறிந்துதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கேடுள்ள இருதயமாக, திருக்குள்ள இருதயமாக இருப்போம் என்று சொன்னால், அவர் தனக்குரிய பங்கை தரும்போது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வரும்போது நாம் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலையில் மாறிவிடுவோம். எனவே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கும்படியாக நாம் திருக்குள்ளவர்களாகவோ மகா கேடுள்ள இருதயத்தை உடையவர்களாக நாம் காணப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இருதயத்தை குறித்து சொல்லும்போது மத்தேயு 15:18, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுதாக. முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வாயில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா?
நம்ம புசிக்கிற ஆகாரம் ஒருவேளை நல்ல ஆகாரமோ கெட்ட ஆகாரமோ குறித்த நேரத்திலே அது ஆசன வழியாக என்ன செய்யும், வெளியேறி போயிடும். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன செய்யுமா, இருதயத்திலிருந்து தான் அது புறப்பட்டு. அப்போ பேசுகிறது வாயாக இருந்தாலும் அது புறப்பட்டு வருகிற எங்கேருந்து வரும், இருதயத்திலிருந்து வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ அகத்தில் இருக்கிறது என்னது, இந்த இருதயம்தான். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும் யார் யாருடைய இருதயம் என்னென்ன கண்டிஷனில் இருக்கிற என்பதை கண்டுபிடித்து கொள்ளலாம். அப்போ அந்த இருதயத்துக்குள்ளே இருந்து தான் வந்து வாய் பேசும். சிலர் சொல்லுவாங்க, என் இருதயம் நல்லா சுத்தமாக இருக்குது, என் வாய் மட்டும்தான் கொஞ்சம் பேசும், வளவலான்னு நான் பேசுவேன், ஆனால் என் இருதயம் எப்படி இருக்கிறது, நல்லா தான் இருக்குது, சுத்தமாக இருக்குன்னு மக்கள் பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் அதை சொல்லலை. அங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் வாய் பேசும். இருதயத்தில் உள்ளதான் வாய் பேசும். சட்டியில் இருக்கிறதான் அகப்பையில் வரும். நீங்கள் எதை எடுத்தாலும் இங்கே இருக்கிறதான் வருமே தவிர இல்லாதது வரவே வராது. ஹல்லேலூயா. நீங்கள் பேங்கில் போனாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் ஏடிஎம்மில் எடுத்தால் வரும், இல்லைன்னா வராது. எத்தனை பேர் ஏடிஎம்மில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. நீங்களும் போய் அவங்க எடுக்கிறாங்களே நம்ம எடுத்து பார்ப்போம், எடுக்க போனால் காசு இல்லைன்னா வராது. உள்ளே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியில் வரும். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வாயிலிருந்து புறப்படுகிற எல்லாம் எங்கேருந்து வருகிறது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த வாயை யாராலும் அடக்க முடிய மாட்டேங்க. கடிவாளம் போட்டு அடக்கினாலும் வாய் என்ன செய்யலை, அடங்கலை. வாயை அடக்க ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது மற்றவர்களை காயப்படுத்தும், அவர்களை தீட்டுப்படுத்தும், பேசுகிறவர்களை தீட்டுப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அது மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. தீட்டுள்ளவை ஒன்றும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஏதோ வலுவலுன்னு என்னத்தான் பேசுகிறோம், இந்த பேசுகிற வார்த்தை, வாயின் வார்த்தைகள், மனுஷனுடைய குமார், மனுஷகுமார் இந்த பூமியில் வரும்போது அவர் பேசுகிற வார்த்தைகளுக்கும் கேள்வி கேட்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக, நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்றுவதாக, பரிசுத்தமான வார்த்தைகள் ஜீவ ஊற்று தான் புறப்பட்டு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே ஏதோ வாய் இருக்குன்னு என்னென்னலாம் பேசிட்டு போனோன்னா அது மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், பரிசுத்தமாக இருக்கிறீங்களா தீட்டாக இருக்கிறீங்களா, அவர்களை யோசித்து பரிசீலித்து பாருங்கள். எப்படி எனில் இருதயத்திலிருந்து என்ன வருகிறதாம், பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. அல்லேலூயா. பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. பொல்லாத இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு அல்லேலே சொல்லுங்க. இப்படி புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். நான் பாஸ்டர் நல்லவன், இந்த விசுவாசியம் நல்லவன், அந்த விசுவாசியம் நல்லவன், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே அவங்க நடக்க பார்த்தாலே தெரியும், கிரிகளை பார்த்தாலே சொல்லணும், இவங்க நல்லவங்க பாஸ்டர், யாரும் சொல்ல வேண்டியதான அவசியம் இல்லை. நல்லவங்கன்னா நல்ல மாதிரி நடப்பாங்க. கனி கொடுக்குற மரத்தை பார்த்தா தெரியும், அது கனி இருக்கும் அதில். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை பார்த்தாலே தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை. யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது அவசியமே இல்லை. அதை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். எதற்கென்று சொன்னால் அவருடைய வருகையிலே அவனுடைய பலனை கொடுக்கும்படியாய் அந்நாளிலே நான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்நாளிலே நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையிலே பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்ததும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றத்தை கர்த்தர் காண்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை மனுஷன் பார்க்க முடியாது. அவன் வாயால் பேசிக்கிட்டே இருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான், நமக்கு ஒத்தாசையாக பேசுவான், நம்ம அது கரெக்டு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் உள்ளத்தில் இருக்கிறது என்ன என்பது கர்த்தருக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர்னு கையை குலுக்கி நல்லா பண்ணுவாங்க. அந்த பக்கத்தில் போய் நமக்கு விரோதமாக ஒன்று பேசுவாங்க. ஒரு பொல்லாத இருதயம். அல்லேலூயா.
இவன் எப்போ சாவான், எப்போ விழுவான், இவன் என் குடும்பம் எப்போ அழியும், இப்படி எதிர்பார்க்குற ஒரு கூட்டம் பல இடங்களில் இருப்பாங்க. வேலை செய்கிற இடங்களில் இருப்பாங்க, நம்ம சுற்றி இருக்கிற இடங்களில் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தர் இப்படிப்பட்டதான இருதயம் உள்ளவர்களை கண்டு பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினதுனாலே அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாமே நித்தமும் டெய்லி தினமும் இரவும் அவன் சிந்திக்கிறதெல்லாம் பொல்லாத சிந்தனையாக இருக்கிறபடியினாலே. அல்லேலூயா. அப்போ ஜீவ ஊற்று உள்ளேருந்து வரலை, வசனம் உள்ளேருந்து வரலை, பொல்லாத சிந்தனைகள் வந்து கொண்டு இருக்கிறபடியினாலே. 7வது வசனம் 6வது வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. கர்த்தருக்கும் இருதயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். நம்முடைய பார்வைக்கு தாவீதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். மோசேயும் நம்ம வித்தியாசமாக சொல்லலாம், அவன் பெரிய கோவக்காரன், குலவக்காரன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தணும்னு தெரியும் பாரு. நம்ம ஒரு குடும்பத்தில் 5 பேரை வழி நடத்த நம்மளால் முடியலை, ஒரு சபையில் 50 பேரை வழிநடத்த முடியலை. அப்போ மோசே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். மனுஷனுக்கு அவன் கொலைப்பாதன், கோவக்காரன், மனுஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தான். கர்த்தர் கொடுத்த சர்டிஃபிகேட் அவன் சாந்த குணமுள்ளவன். ஹல்லேலூயா. அப்போ அது காரணம் என்னவென்னா, உள்ளத்தின் ஆழங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆனால் பூமியிலே இந்த இருதயத்தில் ஜனங்கள், அனைத்து ஜனங்கள், மேக்சிமம் ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் பொல்லாத சிந்தனையாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் விசனம் தன் சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆனால் ஜனமோ ஆண்டவரை விட்டு தூரம் சென்று பிசாசுக்கு இடந்து கொடுத்தபடினாலே பிசாசு சொல்கிற காரியங்கள் எல்லாம் செய்வேன். லஞ்சம் வாங்கினா பாவம் இல்லை, கெட்ட வார்த்தை பேசின பாவம் இல்லை, திருடுனா பாவம் இல்லை, சபைக்கு வந்தா என்ன, வராமல் போனால் என்ன பாவம் இல்லை, பைபிள் படித்தா படிக்காமல் போனால் என்ன, அவனும் படிக்கிறான், இவனும் என்ன துன்மார்க்கம் வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி எப்படியோ கடமைக்காக கிறிஸ்துவ நாமத்தை தரித்து கொண்டு ஆராதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை கண்டு கர்த்தர் விசனப்படுகிறாராம். 6 நாளும் படைத்து 5 நாளும் படைத்தது எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். கடைசியாக மனிதனை படைத்து அவருடைய இருதயம் விசனப்படுகிற அளவிலே மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆனபடினால தான் இந்த மனிதனை எப்படியாவது ரட்சிக்க வேண்டுமே, பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக, நம்மளுக்காக சாபமானார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பாவம் செய்யாத பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் இந்த தண்டனைக்கு அல்ல, அவருக்கு தேவையானது அல்ல, நமக்காக நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாளில் மரித்து உயிரோடு எழும்பி நமக்கு அவர் ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் மெய்யான தேவன் என்பதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்துடைய நம்முடைய பாவங்களை கழுவினார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். யாரெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டார்களோ அவர்களுக்கு மட்டும். அல்லேலூயா. பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிற சத்தியம் அது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக இந்த பூமியிலே ஜனங்கள் பொல்லாத இருதயம் உள்ளவர்களாக இருந்தபடியினாலே, பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியினாலே, அவர்கள் பாவிகள் ஆனபடியினாலே, பாவம் செய்கிற மனுஷனுக்கு அது சாபம், மரணம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளும்படியாய், அந்த நரகத்துக்கு நம்மை போகாதபடி காப்பாற்றி கொள்ளி பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி என்று சொன்னால் இப்போ நம்ம பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணி கிரியை செய்ய நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த சாத்தானுடைய சிந்தனை எல்லாம் நம்மை விட்டு மாறி போகும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். அப்போதுதான் நம்முடைய நித்திய ராஜ்யத்தை, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உபாகமம் 11:16, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமல் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை பலகை எங்கே ரோட்டில் இருந்தாலே நமக்கு புரியும், இந்த இடத்துல ஆக்சிடெண்ட், இந்த இடத்துல ஆபத்து இருக்கிறது, மரணக்கண்ணு இருக்கிறது, எனவே கவனமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கை பலகையை பார்க்கும்போது எல்லாரும் மனம் திரும்புவது போல இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
இல்லாவிடில் அடுத்த வசனம், கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலே நீங்கள் சீக்கிரத்திலே அழிந்து போவீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயத்தை, ஹல்லேலூயா, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து, ஹல்லேலூயா, நான் நரகத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் இந்த பூமியிலே நாம் சுகித்து நீடித்த ஆசி நாட்கள் வாழும்படியாய் நம்முடைய இருதயத்தை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 19ஆம் வசனம், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து. ஆத்துமாவையும் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, இருதயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. மறைவாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம காத்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வசனத்தை கை கொள்ளும் போது, அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் படுத்துக் கொள்ளும் போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் நடக்கும் போதும் எப்போதும் இந்த வேத வசனங்களை நம்ம தியானித்து 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 நாம் இருப்போம் என்று சொன்னால், வேத வசனத்தின்படி நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், வேத வசனத்தின்படி நம்ம பேசுவோம் என்று சொன்னால், வேத வசனத்தை நம்ம இருதயத்தில் பதித்துக் கொள்வோம் என்று சொன்னால், நாமும் நம்முடைய சன்னதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம். கர்த்தர் சொன்னதான நல்ல ஆலோசனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனான யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். ஹல்லேலூயா. முகத்தில் தெரியல, மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியல. தகப்பன் யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டான். ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தான். அந்த தாயின் தந்திரத்தினால அது யாக்கோவுக்கு போகிறது. இதனுடைய ஆழத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இருதயத்திலிருந்து தான் கொலை பாதகமாக இருக்கிற எண்ணமும் வருகிறது. அப்படி என்று சொன்னால், கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாரம், இந்த பூமியில் என்னென்ன அநியாயங்கள், அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதோ இவை எல்லாமே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த இருதயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? பொக்கிஷம் பரலோகத்தை குறித்து நம்முடைய பொக்கிஷம் சேர்த்து வைத்து இருப்போம்னா, இந்த பூமியை குறித்தான சிந்தை நம்மிடத்தில் இருதயத்தில் வர, என்ன பாடுகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்னுடைய பொக்கிஷம் இங்கே இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது. இந்த ஆத்மாவை ஒருவன் கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய சரீரத்தை ஒருவன் கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் எனக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சிந்தையுடையவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய சிந்தை எங்கே இருக்கிறதோ, நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறது. இப்போது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? பூமிக்கு சேர்த்து வைத்திருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வரப்போகிறார். அப்போது அவருடைய வருகையில் நான் நிற்பேனா என்கிற சிந்தையோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வருகையில் எதிர்கொண்டு போக முடியாதபடிக்கு என்னென்ன சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுவதற்கான சிந்தை நமக்குள்ளால வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மாறாக நான் செய்வது தான் சரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் மற்றவர்களை மன்னிக்க மாட்டேன், நான் எப்படியும் வாழ்வேன், என்னவும் செய்வேன், எனக்கு பலன் இருக்கு, ஆள் இருக்கு, பணம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு சொன்னால், நம்முடைய சிந்தையெல்லாம் இந்த பூமிக்குரியதாக இருக்கிறது என்று அர்த்தம்.
அப்படி என்றால் ஆண்டோடைய வருகையிலே கைவிடப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லேலூயா. எனவே இந்த நாளில் நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து இந்த வேத வசனத்தை பொக்கிஷமாக நம்முடைய இருதயத்தில் பதித்து அதன்படி நாம் ஜீவிப்போம் என்று நிச்சயமாகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நிச்சயமாய் அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கு இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில் இருக்கு. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். சங்கீதக்காரன் சொல்லும்போது 22-26 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 22-26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தியாவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. மனம் நொந்து போய் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன், கவலை, கோபம், மூர்க்கம், வைராக்கியம், மாம்சத்தின் இச்சையெல்லாம் இந்த இருதயத்தில் கொண்டு வரான். அது யாரு? பிசாசு. அல்லேலூயா. ஆனால் நம் கர்த்தருக்கு இடம் கொடுப்போம்னா நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமாக இருக்கும்? சாந்த குணமுள்ள சுபாவமாக இருக்கும். அவங்க புசித்து திருப்தியாக இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துண்டுக்கு இறந்து தருவது இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் உண்மையாய் கர்த்தரை துதிப்பார்கள். துதிகளின் மத்தியிலே வாசம் கர்த்தர். நான் துதிக்கிறவளாக இருந்தால் 2 பேரோ 3 பேரோ ஒருமனப்பட்டு என் நாமத்தினால் எங்கே கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் இந்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொன்னால் அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்வார். நம்மை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை கண்டித்து உணர்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமும் நீதிக்கு மேல் நீதியும் செய்ய வைத்து இந்த பூமியிலும் நம்மை உத்தமமாய் வாழ வைத்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இந்த பூமியிலும் வாழும், நித்திய காலம் பரலோக ராஜ்யத்திலும் வாழும். கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எரேமியா 51:46 உங்கள் இருதயம் துவளக்கூடாது. உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளாக சில வருடங்களாக தேசத்தில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு இருதயம் கலங்க தான் செய்யுது. பயமாக தான் இருக்குது. பிள்ளைகள் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. வாலிப பிள்ளைங்க நீட் தேர்வில் தோத்துட்டோம், பாஸ் ஆக முடியலைன்னா சாகுறேன் அப்படின்னு சாகுறாங்க. பல விதமான பாலியலில் அகப்பட்டு சாகுறாங்க. பல விதமான கொலை செய்கிறாங்க. பல சூழ்நிலையில் பலர் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் சென்று கொண்டு இருக்கிறது. தேச மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அநேகருடைய அன்பு தணிந்து விட்டது. கோபம், மூர்க்கம், வைராக்கியம் பெருகி இருக்கிறது. கொள்ளைகள் பெருகி இருக்கிறது. ஆக்சிடென்ட்கள் பெருகி இருக்கிறது. கொள்ளை நோய்கள் பெருகி இருக்கிறது. நாட்டில் யுத்தங்கள் பெருகி இருக்கிறது. பஞ்சங்கள் பெருகி இருக்கிறது. இதெல்லாம் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. ஆகையினால சொல்கிறார், உங்கள் இருதயம் துவண்டு போகக்கூடாது. இதுவையெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தளர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நீங்கள் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்டு பயப்படாமல் இருங்கள். பாருங்கள், ஒரு வருஷத்திலே ஒரு செய்தியை கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறொரு செய்தி கேட்கப்படும். அல்லேலூயா. ஒரு வருஷம் கொரோனாங்கிறாங்க, இன்னொரு வருஷம் இன்னொரு வியாதியை சொல்கிறாங்க, இன்னொரு வருஷம் இன்னொரு யுத்தத்தை சொல்கிறாங்க, இன்னொரு வருஷம் ஒரு பஞ்சத்தை சொல்கிறாங்க. வருஷத்துக்கு வருஷம் மாறி மாறி துர்ச்செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. பயந்து கொண்டு தான் உலகம் இருக்கிறது. எப்போ யுத்தம் நடக்கும், எப்போ பூமி அதிர்ச்சி வரும், எப்போ கொள்ளை நோய் வரும், இந்த உலகம் என்ன ஆகிறது என்பதை குறித்து அநேகர் பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.
நாமும் நம்முடைய பிள்ளைகளை சன்னதிகளை குறித்து பயந்து கொண்டு இப்படி உலகம் போனால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி நிலை நிற்பார்கள்? நாம் ஓரளவுக்கு வாழ்ந்து முடித்து விட்டோம். அடுத்த சன்னதி எப்படி நிலைத்து நிற்கும்? இவங்கள் இருதயம் எங்கே போகும்? சின்ன பிள்ளைகளோட வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு சொல்ல வேண்டாம். செல்லில் உள்ள எல்லா காரியத்திலும் பிள்ளைகளை பழகிட்டாங்க. 2 வயசு 3 வயசு பிள்ளைகள்லாம் பழகின்றாங்க. பெரியவங்களுக்கு நமக்கு தெரியாத காரியங்களும் பிள்ளைகள் படித்து வைத்திருக்கிறார். அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்குள்ளே போனால் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நெற்றினாலே வலைக்குள்ளே அகப்படக்கூடாது. அல்லேலூயா. நெற்றிக்குள்ளே போனாலும் வலைக்குள்ளே அகப்படாமல் இருக்கணும். இனி உள்ள பிள்ளைகள் இருப்பாங்களா? கேள்விக்குரிய இருக்கிறது. வேண்டாத பாவ சாப அக்கிரமங்கள் எல்லாம் அதில் வந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் அதில் விழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. அப்படி பயப்படக்கூடிய சம்பவங்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வரும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியாக அன்றைக்கு கர்த்தர் உரைத்தார். இன்றைக்கு அவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி வரும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். தேசத்தில் நீதி கிடைக்காது, கொடுமை தான். கோர்ட்டுக்கு போனாலும் நீதி இல்லை, எங்கே போனாலும் நீதி இல்லை. ஏழைகளுடைய நீதி, ஏழைகள், திக்கற்றவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், விதைகளுடைய நீதி புரட்டப்படுகிறது. அல்லேலூயா. ஆளுகிறவர்கள் மேல் ஆளுகிறவன் வருவான். அங்கேயும் நிலைவரமா அவங்களால இருக்க முடியாது. ஆளுகிறவன் மேலே ஆளுகிறவனும் வருவான். ஆகையால் இதோ நாம் பாபிலோனின் விக்கிரங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறபடினாலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதிகாரத்தை வைத்துட்டு எங்கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி எப்படி அவங்க விருப்பப்படி நடக்கிறபடினாலே அப்பொழுது அதன் தேசமெல்லாம் கலங்கும். அதில் கொலை உண்கிற யாவரையும் அவன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ராஜாக்களுடைய இருதயங்களை நீ அறிகிறவர் கர்த்தர். ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களைப் போல திருப்பி விடுகிற கர்த்தர். ஒருவேளை அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து ஏதோ ஒன்று செய்து கொண்ட ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுகிற கர்த்தர். அல்லேலூயா. யாரும் எந்தோடைய அதிகாரத்தையும் மேன்மை பாராட்ட வேண்டாம். எந்த பலத்தையும், எந்த சாமர்த்தியம், எந்த தந்திரத்தையும் யாரும் மேன்மை பாராட்ட வேண்டாம். எல்லாவற்றையும் தள்ளி எல்லாவற்றையும் உருவாக்க நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஆனாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் இருதயம் துவளாமலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1:27 இந்த வசனங்களை பார்க்கும்போது உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, இதெல்லாம் நான் சம்பவிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நடக்க போகிற காரியங்களை சொன்னார். இவங்களாம் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்கள் கலங்க வேண்டாம். அதை வாசிப்போம். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போது நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்னா தேவனிடத்திலும் இயேசுவிடத்திலும் விசுவாசமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தப்பித்துக் கொள்ள முடியும், நம்மை தப்பிவிப்பார். 27வது வசனத்தை வாசிக்கும்போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்று வரை ஒருவேளை பயப்படுகிற சம்பவங்கள் வந்து கொண்டு இருக்கலாம், கலங்குகிற சம்பவங்கள், திகில்கள் ஒருவேளை வந்து கொண்டிருக்கலாம், தேசத்தில் பல துர்ச்செய்திகள் வந்து கொண்டிருக்கலாம், நமக்கு விரோதமாய் அநேகர் இருதயத்திலே கபடான சிந்தனைகளை உருவாக்கி நமக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போலல்ல, என்னுடைய சமாதானத்தை, கர்த்தருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். ஆகையினாலே உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். எப்படி வாழ்வது, எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுவது, வாழ்வதை விட சாவதை மேல், இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் பிசாசு கொண்டு வருவான். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பார்த்துக்கொள்ளார். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். ஒரு தீமை உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னால் அது நன்மைக்காக ஏதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் பின்னாடி கண்டுகொள்வீர்கள். நான் அனுபவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கிறது.
பாஸ்டராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எப்படி ஒர்ஷிப் பண்ணாலும் சரி, எப்படி பிரசங்கம் பண்ணாலும் சரி, எப்படி சபையில் பக்தி வைராக்கியமாக நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை உங்கள் நாவை அடக்காமல், ஏற்கனவே பார்த்துட்டோம், இருதயத்துக்கு உள்ளது இருக்கிறதா வாய் மூலமாக வெளிவருகிறது, அது நம்மை படுத்துகிறது. எனவே நாவடக்கம் நமக்கு கட்டாயம் வேணும். ஹல்லேலூயா. நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ நம்மில் ஒருவன் நாவை அடக்காமல் இருந்தால் தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். தன் நாவை தான் அடக்கவில்லை என்றால் தன் இருதயத்தை தானே வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது. பிசாசு தான் உள்ளே வருவான். உன் வாழ்க்கையை கெடுக்கும்படியாய் பல துர ஆலோசனைகளை தருவான். அல்லேலூயா. மிக எச்சரிக்கையாக இருக்கணும். தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று ஒருவேளை அவன் எண்ணிக்கொண்டாலும் அந்த தேவபக்தி வீணாக இருக்கிற கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. மனிதனுடைய பார்வைக்கு ஒருவேளை நல்ல தேவபக்தி உள்ளவர் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் கர்த்தரை விட்டு தூரம் போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இருதயத்தில் சில சிந்தனைகளை ஏற்படுத்தி ஒருவேளை பல வருடங்களாக ஆராதித்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், அந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். உடனே நம்முடைய மனம் சொல்லும், உள்ளே இருந்து இந்த இருதயத்தில் கேடான சிந்தனை வரும். இவ்வளோ காலம் ஆண்டவர் ஆராதித்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ காலம் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ காலம் வேதத்தை தியானித்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ காலம் உபவாசித்து ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஆராதனைக்கு போய் என்ன பிரயோஜனம்? காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆகையினால துன்மார்க்கை செலுத்திருக்கிறானே, ஆகையினால் நமக்கும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகோமே அப்படி என்று கூட சிலர் நினைப்பது. அந்த இருதயத்தில் தீய சிந்தனையை கொண்டு வருவான் பிசாசு. ஹல்லேலூயா. எபிரேயர் எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இங்கேயும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவன உள்ள தேவனை விட்டு நாம் வழி விலகி போனால் மரணத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்வது எப்படி? நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்பது எப்படி? ஆனபடியினாலே ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகுக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே வரக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த அவிசுவாசம் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஜீவனுள்ள மெய்யான தேவனை விட்டு தூரம் சென்று விடுவோம். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருதயத்திலே அப்படிப்பட்டதான சிந்தனை வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இங்கே நாம் பார்க்கிறோம். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. நம்முடைய இருதயத்தை எப்படி ஸ்திரப்படுத்தணுமா? கிருபையினால ஸ்திரப்படுத்தணும். எந்த விதமான போஜனத்தினால என்ன செய்ய முடியாது? ஸ்திரப்படுத்த முடியாது. அந்நிய போதனைனாலும் ஸ்திரப்படுத்த முடியாது. அந்த போதனை கேட்கும் போது ஸ்திரப்பட்டது மாதிரி இருக்கும், சில மணி நேரத்துக்குள்ளால அது மாறி போகும். நீங்க வேணா பாருங்க, எத்தனை இடத்துல என்னெல்லாம் நம்ம அர்ப்பணித்திருப்போம், இனி வாழ்க்கையில இப்படிதான் வாழணும் நம்ம முடிவு பண்ணிருக்கோம். எல்லாரும் மேக்சிமம் ஒவ்வொரு வருடத்துடைய முதல் நாளிலே அந்த புது வருட ஆராதனையில நம்ம எல்லாம் அர்ப்பணிப்போம். நான் இன்னையிலிருந்து பரிசுத்தமா வாழுவேன், நான் இன்னையிலிருந்து அதிகமா வேதத்தை தியானிப்பேன், இன்னிலிருந்து நான் அதிகமா ஜெபிப்பேன், இன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கையே கொஞ்சம் வித்தியாசமாகும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம அர்ப்பணிச்சிருப்போம். ஒருவேளை அந்த ஜனவரி மாசம் நடந்திருக்கும், பிப்ரவரி பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறி இருக்கும். காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட உபதேசத்துல இந்த இருதயம் ஸ்திரப்படாது. அவருடைய கிருபை வேணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால் மட்டுமே அந்த இருதயம் அதில் ஸ்திரப்பட்டு நிற்கும். நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை களவில்லை. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம், அதை விட அதிகமான கிருபை ஆண்டவரத்தில் இருக்கிறது. அதிகாலையிலே அவருடைய கிருபைகள் அளவுல புது புது கிருபைகள் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அதில் எழும்பணும் நம்ம வேலை
ஜெபமா தான் அங்க ஆண்டோட்ட பேசுகிற அனுபவம் தான் நம்மகிட்ட இருக்க வேண்டும். நீதி காரியங்கள் 2வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை துதிக்க 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 அவருடைய கிருபைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். நம்முடைய நாவு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் துதிக்கிற ஒரு நாவா இருந்தால் ஆண்டோடைய கிருபை நமக்கு அளவில்லாதபடிக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயத்தை அது நிறைவுபடுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையினாலே இருதயம் என்ன செய்யும்? ஸ்திரப்படும். எல்லாமே அவருடைய கிருபை தான். நம்முடைய சாமர்த்தியம் என்று எதையுமே எண்ணிக்கொள்ளாதீர்கள். நம்முடைய திறமை, நம்முடைய பலம், நம்முடைய ஞானம் யாரும் எண்ணிக்கொள்வாங்க. இதெல்லாம் ஒரு நாள்ல போயிடும். ஆனா கர்த்தருடைய கிருபை இருக்குன்னா மட்டும்தான் நம்ம நிலைச்சு நிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை தான். நம்முடைய நித்திய ராஜ்யத்தில் அவர் சேர்ப்பதும் அவருடைய கிருபை தான். நம்முடைய வாழ்வை வைப்பதும் அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. எனவே அவருடைய கிருபையை போக்காதபடிக்கு காத்துக்கொள்ள நம்முடைய இருதயத்தை இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1:24 வாசிக்கும் போது எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தாவே என்று சொல்றாங்க. அந்த சீசர்களை தேர்ந்தெடுக்கும்படியாக யூதாசுக்கு பதிலாக இன்னொரு சீசனை எடுக்க வேண்டும். அந்த சீசனை எடுக்கும்படியா இவர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. 120 பேர் மேல் வீட்டவர்களை கூடி இருந்தாங்க. ஏற்கனவே தேற்றவாளன் சொல்லிட்டா அனுப்புகிறேன் என்று சொல்லிதான் இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளன் அனுப்புகிறேன், நீங்க எல்லாம் வேற எங்கேயும் போகாதீங்க, எருசலேம்ல கூடி இருங்க, நீங்க ஒருமனப்பட்டவளா இருங்க, இதை தேற்றவாளன் அனுப்பின்னு சொன்ன வேளையில இவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் என்ன செய்தாங்க? இருதயங்களை அங்கே ஒருமனப்பட்டவளாய் தேவ சமூகத்தில் கூடி இருந்தாங்க. இவங்களுடைய இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்தார். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோமா? என்னுடைய இருதயத்தை, அதனால போதோடைய இருதயம், இங்க இருக்க ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் அறிகிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்த அப்போஸ்தலர் காலங்கள்ல. அல்லேலூயா. ஏன் ஜெபத்துல தான் அற்புதம், ஏன் காணிக்கையில தான் சபை வளருது, இல்லைன்னா பாஸ்டர் சாப்பிடுறாரு, ஏன் காணிக்கையில தான் சபையை கட்டி இருக்கிற, நான் யாரு அப்படின்னு யாருமே என்ன செய்யல, சொல்லவே இல்லை. எல்லாரும் பொதுவுடன் எல்லாரும் ஒன்று போல பாவித்தார். சின்ன பிள்ளைகளா, வாலிபர்களா, வயதானவர்களா, பணக்காரர்களா, ஏழைகளா, திக்கற்றவர்களா, விதவிகளா, சிறுமைப்பட்டவர்களா, எல்லாரும் ஒன்று போல ஒரே சிந்தை, ஏக சிந்தை அவரிடத்திலே உண்டானது. ஆகினால்தான் கூடியிருந்த திரளான அந்த கூட்டம் என்ன செய்தது என்றால் ஒரே இருதயம், அல்லேலூயா, ஒரே சிந்தை, ஏக சிந்தை உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தபடியினாலதான் ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே அதிகமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. அநேகர் சபைகளிலே சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனவரே, இந்த நாளிலே வந்திருக்கிற நமக்கு சொல்லக்கூடியதான உபதேசம் என்னவென்று சொன்னால், நாமும் ஒரே சிந்தை உள்ளவளாய், ஏக சிந்தை உள்ளவளாய், ஒரே இருதயம், அதாவது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே இடம் கொடுக்கிறவர்களாய், பிசாசுக்கு இடம் கொடுக்காதவர்களாக ஒரே சிந்தை உள்ளவளாய் இருப்போம் என்று சொன்னார். எந்த துஷ்ட பிசாசுகளும் நமக்கு விரோதமாக என்ன சூழ்ச்சியில் இருதயத்தின் மூலம் கொண்டு வந்தாலும் தனிப்பட்ட நம்மை மாற்ற முடியாது. குடும்பத்தில் இருக்க யாரையும் பிரிக்க முடியாது. சபையில் இருக்கிற யாரையும் பிடிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கட்டி எழுப்ப முடியும். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடந்தது போலவே அதிசயமான அற்புதமான காரியங்களை இன்றைக்கு நம் நடுவில் கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுக்கு இப்போது இருக்கிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் செபிக்கும் போது ஆதி அப்போஸ்தலர் காலங்கள் நடந்த போல அதிசயம் நம்முடைய சபையில் நடக்கும், நம்முடைய வீட்டிலே நடக்கும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும். எல்லா துயரமும் நம்மை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா. நித்திய மனுஷன் நமக்குள்ளால் உண்டாகும். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்ம அதை ஸ்திரப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய இருதயத்தை நாம் ஸ்திரப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மாயமான அன்பு நமக்கு இருக்குன்னா மற்றவங்க சூதம் வாதம் சொல்லி நம்மளை பிரிச்சிருவாங்க, ஈஸியா பிரிச்சிருவாங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே மாயமற்ற சிநேகம், உண்மையான அன்பு நமக்குள்ளால இருக்க வேண்டும். ஊக்கமான அன்பு நமக்குள்ளால இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்
சுத்த இருதயத்தோடு நாம் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு மூலமாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறதான வேளையிலே அப்போஸ்தலர் 15:8 இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தரலே என்னது போல அவர்களுக்கும் தந்தரலே அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தது போல, பரிசுத்த ஆவியை ஊற்றுறது போல நாம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்து நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி இருக்கிறார். அப்ப நம்முடைய இருதயத்தை அறிந்த தேவன் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமா தான் இருக்கும். ஏற்கனவே சொன்னோம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப அதெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யும்? மாறி போகும். அப்ப நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கும். நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தா கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளால பரிசுத்த நமக்குள்ளால வாசம் பண்ணும்போது எந்த தீய சத்துருவானுடைய கிரியைகளும் நம்முடைய இருதயத்துக்குள்ளால வர முடியவே முடியாது. அப்ப மாமிசத்தின் நிச்சயம்லாம் நமக்குள்ள வராது. நம்முடைய பேச்சு ஜீவ ஊற்றா இருக்கும். நம்முடைய கேட்கிற வார்த்தைகள் ஜீவ ஊற்றா இருக்கும். நம்முடைய சிந்திக்கிற காரியங்கள் ஜீவ ஊற்றா இருக்கும். நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு காரியம் ஜீவ ஊற்றா இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியவே முடியாது. ஒருவேளை பூமியில அவன் இந்த கலைகளை போல பலத்திருக்கிறான். நம்ம சங்கீதத்துல கேட்ட போல அந்த பயிரை, அதாவது களஞ்சியத்துல மணிகளை, கோதுமை மணிகளை களஞ்சியத்துல சேர்க்கும் போது கூட இருக்க கலைக்கு போகவே முடியாது. அது தீயிலே சுட்டரிக்கப்படும். மணிகள் தான் அம்பாரத்திலே சேர்க்கப்படும். அல்லேலூயா. களஞ்சியத்திலே சேர்க்கும். அப்ப நல்ல மணிகளா இருக்கிற, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற, சுத்த இருதயத்தோடு இருக்கிற, யாருடைய இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். மற்றவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. எனவே இந்த நாளிலே நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தா தான் நம்ம பாக்கியவானா இருப்போம். பாக்கியவான் என்று சொன்னாலே அவன் பரலோக வாசி என்று அர்த்தம். யாரோட இருதயம் சுத்தமா இருக்கிறதோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பார்கள். அவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை நாம நடிக்கலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். பார்த்து போடுற அவர் தான். நம்ம இவங்க நல்ல இருதயம் வச்சிருக்கிற நம்ம சொல்றதுல கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவன் என்ன செய்வான்? தேவனை தரிசிப்பான். அந்த பாக்கியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமா வரப்போகிறார். மீண்டும் வந்து உங்களை பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார். அவர் வரப்போகிறார். அது நிச்சயம், அது சீக்கிரம். ஆகையினால்தான் சொல்லப்பட்ட அடையாளங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. நம்மள எத்தனை பேர் ஆயத்தம்? உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்க. பரலோகத்தை குறித்து இருக்கிறதுனா நம்முடைய இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுப்போம். இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ள அவரோட வரட்டும். இந்த பூமியில் இருக்க எந்த காரியத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், துக்கித்து போக வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறோம். சுத்த இருதயத்தோடு ஆராதித்தாதான் ஆறாங்கல்ல பரலோக தகப்பனை நம்ம தரிசிக்க முடியும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஒருவர் கூட வெக்கப்பட்டு போறதே இல்லை. நாம் சுத்த இருதயத்தை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய இருதயத்தை வேற யாருக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு மட்டும், இயேசுக்கு மட்டும் இடம் கொடுப்போம். இயேசு உள்ளே வரட்டும். அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறாங்க, இயேசு வருவார், நான் அவருக்கு எதிர்கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. 10 கன்னிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா 5 பேருக்கு தான் போக முடிஞ்சு. 5 பேருக்கு போக முடியவில்லை. எண்ணெய் இல்லாமல் இருந்தவர்களால் போக முடியவில்லை. இயேசு சீக்கிரமாக வரும்போது நாமும் அப்படி கைவிடப்படக்கூடிய சூழ்நிலையில் யாருமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அவருக்கு எதிர்கொண்டு போகணும்னா இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை சுத்தமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. வேத வசனங்கள் புறப்படும். அதான் நமக்கு ஜீவ ஊற்று. கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவாக ஊற்றாய் இருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக. நம்முடைய இருதயத்தில் பிசாசுக்கல்ல கர்த்தருக்கு இடம்
இடம் கொடுப்போம். கர்த்தரே நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவாராக. நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுவதாக. சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு ஒவ்வொரு கர்த்தர் தருவார். எல்லாரும் அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க பாருங்க, எனக்கு சுத்த இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் எந்த கசப்பான வேறும் முளைக்கவே கூடாது ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க பாக்கல, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் வயலை திறந்து கேளுங்க பாக்கல. ஹல்லேலூயா. முழங்கால் படியில முடிந்தவர்கள் அப்படி முழங்கால் படியில் அல்லது எழுந்து நின்று அல்லது இருக்கிறவனமாக இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாருங்கப்பா, எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாருங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயம் மகா திருக்குள்ளதா இருக்கிறது, அது கேடுள்ளதா இருக்கிறது. அதிலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வருகிறது ஆண்டவரே. இந்த நாளில் கேட்ட வேத சத்தியத்தின்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. நம்முடைய இருதயம் இன்றைக்கு பரிசுத்தமாகட்டும். எந்த கசப்பான ஒரு வேறு நம்முடைய இருதயத்தில் வரவே வேண்டாம். திருக்குள்ள இருதயம் நமக்கு வேண்டாம். எல்லாரும் ஆண்டோட இருதயத்தில் புறப்படு வருகிறது எல்லாமே பாவ சிந்தனையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒன்று வேண்டாம். தன்னுடைய காயத்தை ஆற்றக்கூடியதான நல்ல சிந்தை வரட்டும். வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் புறப்பட்டு வரட்டும். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தில் ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பாருங்க பார்க்கலாம். இதயத்தில் ஜீவ ஊற்று புறப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லணும், தாவீதை பார்த்து சொன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நல்ல ஒரு வார்த்தை இயேசு நம்மை குறித்து சொல்லும்படியாய் நம்முடைய இருதயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய இருதயத்தை பரிசுத்தம் வீணாக அல்ல, கடமைக்காக அல்ல, இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவே நம்ம இருதயத்துக்குள்ள இறங்கி வருவார். அப்ப பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எல்லா தீமையான சிந்தைகளை நம்மை விட்டு அகன்று போவோம். ஜீவ ஊற்று புறப்படும், ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. ஜீவ ஊற்று நம்முடைய இருதயத்தில் புறப்பட்டு பிறருடைய காயங்களை ஆற்றும். பிறரை காயப்படுத்த எந்த வார்த்தை நமக்குள்ளால வராது. நம்முடைய இருதயம் திருக்குள்ளதான் இருக்காது. ஆமா, இது பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வராது. எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.